வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுக இந்த சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தால் 16 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிறை தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். காரணம், கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மிக முக்கியமான குற்றவாளி. இதற்கு பயந்துதான் என்டிஏவுடன் கூட்டணியை வைத்து கொண்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கூட அதிமுக தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? வெறும் 3.5% வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணமே சிறுபான்மையினர்களது ஆதரவுகளை இழந்ததுதான். 10 ஆண்டுகள் ஆட்சி அமைந்தது கூட அதிமுக மாற்றம் வேண்டாம் என்று பெரும்பான்மையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்து மக்கள் மத்தியில் ஆதரவுகளை திரட்டி 3.5% வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது என்றால் அப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் மிகப்பெரிய தவறு என்று ஜெயக்குமார் அவர்கள் கூட பேசியிருப்பார். மேலும் இதை கச்சிதமாக திமுக பயன்படுத்தி கொண்டுதான் இரண்டாவது முறை தோல்வி அடைந்துவிடக்கூடாது, மூன்றாவது முறையாக தோல்வி அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினர்களுக்கான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார். அவர் நினைத்தபடி சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை பெற்று வெற்றியும் அடைந்துவிட்டார். அதே தவறை தான் இப்பொழுதும் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக திமுக வெற்றியடைய வைப்பதற்கு அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மேடையிலேயே பேசியிருப்பார். ஞாபகம் இருக்கிறதா? அவர் நினைத்தபடியே மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்காத அதிமுக சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைத்துவிட்டது. இது மிகப்பெரிய ஒரு கச்சிதமாக அதிமுகவிற்கு தோல்வியையும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்திவிட்டது. சரி, இது பாஜகவிற்கு என்ன லாபம்? அதாவது அவர்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. அவர்களது சின்ன மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய வேண்டும். சுமார் 20 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களது இலக்கு. அது நடந்துவிடும். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. ஒருவேளை திமுக வெற்றியடைந்து அதிமுக தோல்வியடைந்தால் கொடநாடு வழக்கை பயன்படுத்தி 16 ஆண்டுகள் சிறை தண்டனை எடப்பாடிக்கு பெற்றுவிட்டு 2031 சட்டசபை தேர்தலில் பாஜக பிரதான எதிர்க்கட்சியாக களத்தில் இறங்கும். அவர்களது தலைமையில் கூட்டணி வைக்கும். இதுதான் பாஜகவின் திட்டம். எடப்பாடிக்கு சிறை தண்டனை உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அதிமுக தோல்வியடைந்தால் எடப்பாடி சிறைக்கு செல்வது உண்மைதான் என்ற தகவலும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் வழக்கறிஞர் தரப்பிலிருந்தும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.